ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா, இதனால் தான் நான் சொல்கிறேன், இதனால் தான் நான் கேட்குறேன், இதனால் தான் நான் போகல, இதனால் தான் நான் வரல, இப்படிலாம் சொல்லுவோம். இப்போ இதில் இதனால் தான் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ அதை தான் இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ போன லெசனில் பார்த்தீங்கன்னா, அதனால் தான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். அதுக்கான பல எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பார்த்தோம். அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வாய் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தட் இஸ் வாய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனால் தான் அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் வாய், திஸ் இஸ் வாய். அதனால் தான் அப்படின்னா தட் இஸ் வாய், இதனால் தான் அப்படின்னா திஸ் இஸ் வாய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தட்ஸ் வாயும் திஸ் இஸ் வாயும் கம்பேர் பண்ணலாம். இங்க பாருங்க, தட்ஸ் வாய் அப்படின்னா அதனால் தான் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. திஸ் இஸ் வாய் அப்படின்னா இதனால் தான் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. தட்ஸ் வாய்ன்றதை இன்ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஆனால் திஸ் இஸ் வாய் அப்படின்றத ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். தட்ஸ் வாய்ன்றதை அதிகமாக நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்துவோம். திஸ் இஸ் வாய் அப்படின்றத நம்ம பெரும்பாலும் ரிட்டன் இங்கிலீஷில் பயன்படுத்துவோம். இப்போ திஸ் இஸ் வாய்ன்றதை அப்போ இன்ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்தக்கூடாதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் தட்ஸ் வாய் அப்படின்றத ஃபார்மல் கான்டெக்ஸ்ட்லையும் ரிட்டன் இங்கிலீஷ்லையும் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இந்த ரெண்டுத்துலையுமே எது ரொம்ப காமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் வை தான் காமன். ஏன் அப்படின்னா நம்ம எழுதுறதை விட அதிகமாக நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான். இதை எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுக்க போகிறேன். காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற போல தெரியலாம். ஆனால் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அப்படின்றது நம்ம இந்த வெக்காபுலரி எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி. இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இதனால் தான் எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? இதனால் தான் அப்படின்னா திஸ் இஸ் வை. எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அதை அப்போ இங்கிலீஷில் திஸ் இஸ் வை ஐ லைக் ஹிம், திஸ் இஸ் வை ஐ லைக் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதனால் தான் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் வை அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்றது ஐ லைக் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் தான் நான் அவனை நம்புவதில்லை அப்படின்றது இங்கிலீஷில் திஸ் இஸ் வை ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனால் தான் அப்படின்னா திஸ் இஸ் வை அப்படின்னு சொல்லலாம். நான் அவனை நம்புவதில்லை அப்படின்றது ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ திஸ் இஸ் வை ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதனால் தான் நான் சொன்னேன் என்றது திஸ் இஸ் வை ஐ செட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனால் தான் அப்படின்னா திஸ் இஸ் வை. நான் சொன்னேன், நான் சொல்கிறேன்னா ஐ சே. நான் சொன்னேன் பாஸ்ட் டென்ஸ், அப்போ ஐ செட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நான் சொன்னேன். அப்போ திஸ் இஸ் வை ஐ செட். இதனால் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திஸ் இஸ் வை ஐ சே அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனால் தான் திஸ் இஸ் வை, நான் சொல்கிறேன் ஐ சே, திஸ் இஸ் வை ஐ சே. இதனால் தான் நான் சொல்கிறேன் அங்கே போகாத அப்படின்னு சொல்லுவோம். இதனால் தான் நான் சொல்கிறேன் அங்கே போகாத அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் இஸ் வை ஐ சே டோன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனால் தான் அப்படின்னா திஸ் இஸ் வை, நான் சொல்கிறேன் ஐ சே அங்கே போகாதே டோன்ட் கோ தேர். அப்போ திஸ் இஸ் வை ஐ சே டோன்ட் கோ தேர் அப்படின்னா இதனால் தான் நான் சொல்கிறேன் அங்கே போகாத அப்படின்னு அர்த்தம். இதனால் தான் நான் சொல்கிறேன் தினமும் படி அப்படின்னு சொல்லுவோம். இதனால் தான் நான் சொல்கிறேன் தினமும் படி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் வை ஐ சே ஸ்டடி எவ்ரி டே, திஸ் இஸ் வை ஐ சே ஸ்டடி எவ்ரி டே அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனால் தான் அப்படின்னா திஸ் இஸ் வை, நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐ சே, தினமும் படி அப்படின்னா ஸ்டடி எவ்ரி டே அப்படின்னு சொல்லலாம். இதனால் தான் நான் சொல்கிறேன் தினமும் பயிற்சி செய் அப்படின்றத இங்கிலீஷில் திஸ் இஸ் வை ஐ சே ப்ராக்டிஸ் எவ்ரி டே அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனால் தான் திஸ் இஸ் வை, நான் சொல்கிறேன் ஐ சே, தினமும் பயிற்சி செய் ப்ராக்டிஸ் எவ்ரி டே, திஸ் இஸ் வை ஐ சே ப்ராக்டிஸ் எவ்ரி டே அப்படின்னு சொல்லலாம். இதனால் தான் நான் சொல்கிறேன் உன் வார்த்தைகளில் கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் தான் நான் சொல்கிறேன் உன் வார்த்தையில் கவனமாக இரு. அது இங்கிலீஷில் திஸ் இஸ் வை ஐ சே பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ், திஸ் இஸ் வை ஐ சே பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதனால் தான் அப்படின்னா திஸ் இஸ் வை. ஓகே, திஸ் இஸ் வை அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன் ஐ சே,
உன் வார்த்தைகளில் கவனமாக இரு அப்படின்றத பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனால் தான் நான் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் தான் நான் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அதை நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் வை ஐ டோல்ட் யூ நாட் டு டெல் ஹர், திஸ் இஸ் வை ஐ டோல்ட் யூ நாட் டு டெல் ஹர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல திஸ் இஸ் வை அப்படின்னா இதனால் தான், ஐ டோல்ட் யூ நான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், நாட் டு டெல் ஹர் அவள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், அதான் அர்த்தம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சென்டென்சஸ் பார்த்தோம். எல்லா சென்டென்சஸும் இங்கே பாருங்கள் திஸ் இஸ் வையில் தொடங்குது, அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு வருது. ஆனால் இதே கொஞ்சம் பெருசாகவும் நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வை அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு ஆக்ஷனை தான் நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் வைக்கு பிறகு நம்ம ஆக்ஷன் தான் சொல்கிறோம். ஓகே, அதாவது எஃபெக்டை தான் சொல்கிறோம். ஆனால் ரீசன் இது வரைக்கும் நம்ம சொல்லலை. இப்போ நம்ம ரீசனையும் சேர்த்து சொல்ல போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், இதனால் தான் அவள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட சென்டென்ஸ் இப்படி தான் இருந்துச்சு இல்லையா? இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், திஸ் இஸ் வை ஷி ஃபெயில்டு த டெஸ்ட், இதனால் தான் அவள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா. அப்போ எதனால் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலை இல்லையா? இனிமேல் நம்ம அதையும் சொல்ல போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, அவள் நன்றாக படிக்கவில்லை, இதனால் தான் அவள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா. இப்போ அவள் எதுக்காக டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்ற காரணத்தையும் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அவள் நன்றாக படிக்கவில்லை, இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்தது திஸ் இஸ் வை போடுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது அவள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா. இதை நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், ஷி டிடன்ட் ஸ்டடி வெல், அவள் நன்றாக படிக்கவில்லை அப்படின்றது எப்படி சொல்லுவோம், ஷி டிடன்ட் ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லலாம். ஷி டிடன்ட் ஸ்டடி வெல். இப்போ இதனால் தான் அப்படின்றது திஸ் இஸ் வை. அவள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்றது ஷி ஃபெயில்டு த டெஸ்ட், அவ்வளோதான். அப்போ ஷி டிடன்ட் ஸ்டடி வெல், திஸ் இஸ் வை ஷி ஃபெயில்டு த டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதில்லை, இதனால் தான் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்க, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் ஆக்சுவலி ரீசன். ஓகே, ரீசன் சொல்கிறோம், இது வந்து ரீசன் சொல்லிட்டோம். இப்போ இதனால் தான்ன்ற வார்த்தை எதுக்கு கொடுக்குறோம், இந்த ரீசனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம், இதனால் தான். இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஸோ இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலி எதை சொல்லுது, ரிசல்ட்டை சொல்லுது. ஓகே, ரிசல்ட்டை சொல்லுது. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இது ரீசன், இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ டோன்ட் கன்சியூம் ஜங்க் ஃபுட், திஸ் இஸ் வை ஐ ஸ்டே ஹெல்தி. ஐ டோன்ட் கன்சியூம் ஜங்க் ஃபுட், திஸ் இஸ் வை ஐ ஸ்டே ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். நான் தவறாமல் உடற்பயிற்சி செய்கிறேன், இதனால் தான் நான் நலமாக இருக்கின்றேன் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ ஒர்க் அவுட் ரெகுலர்லி, this is why I am healthy. I work out regularly, this is why I am healthy அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் தவறாமல் உடற்பயிற்சி செய்கிறேன் அப்படின்னா I work out regularly, இதனால் தான் this is why. நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னா I am healthy. I work out regularly, this is why I am healthy. அவருக்கு சேமிப்பு பழக்கம் உண்டு, இதனால் தான் அவர் பணக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் he has good saving habits, this is why he is rich அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு சேமிப்பு பழக்கம் உண்டு அப்படின்றத he has good saving habits அப்படின்னு சொல்லலாம். இதனால் தான் அப்படின்றத this is why அப்படின்னு சொல்லலாம். அவர் பணக்காரர் அப்படின்றத he is rich அப்படின்னு சொல்லலாம். அவர் என்னை திட்டிவிட்டார், இதனால் தான் நான் அங்கு வரவில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் he scolded me, this is why I didn't come there. He scolded me, this is why I didn't come there அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் என்னை திட்டிவிட்டார் அப்படின்னா he scolded me அப்படின்னு சொல்லலாம். இதனால் தான் this is why நான் அங்கு வரவில்லை, I didn't come there. நான் குடை எடுத்து வரவில்லை, இதனால் தான் நான் நனைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் I didn't bring an umbrella, this is why I got wet. I didn't bring an umbrella, this is why I got wet அப்படின்னு சொல்லலாம். நான் அலாரம் வைக்க மறந்து விட்டேன், இதனால் தான் நான் தாமதமாக எழுந்தேன். அதை நம்ம இங்கிலீஷில் I forgot to set the alarm, this is why I woke up late. I forgot to set the alarm, this is why I woke up late அப்படின்னு சொல்லலாம். குழு ஒற்றுமையாக வேலை செய்தது, இதனால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்றத இங்கிலீஷில் the team worked together, this is why we succeeded. The team worked together, this is why we succeeded அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, அது என்னதுன்னா, அவர்கள் நன்றாக பயிற்சி செய்யவில்லை,
இதனால்தான் அவர்கள் போட்டியில் தோற்றனர். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே உள்ள காமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சரை நீங்க டைப் பண்ணலாம். இப்போ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசன்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.